Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre 25 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் மேலும் பயனுள்ள 25 உரையாடல் வாக்கியங்களை பார்க்க போகின்றீர்கள். இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்துக்கொண்டு அந்தந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். மேலும் இதை போன்ற ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கின்றேன். பார்க்க விரும்புபவர்கள் ஐகேட்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் கொடுக்கின்றேன், சென்று பாருங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? முதலாவதாக, நாம் யாரிடமும் கதைக்கும் பொழுது என்னுடைய டெலிஃபோனில் நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கின்றன என்று கூறுவோம் அல்லவா? இதற்கு j'ai beaucoup de photos sur mon téléphone. Sur mon téléphone என்றால் என்னுடைய ஃபோனில். j'ai beaucoup de photos, என்னிடம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கின்றன. இங்கு கவனித்திருப்பீர்கள், ஃபோட்டோ இதில் ப்ளூரியலில் இருக்கின்றது. ஆனால் நாம் beaucoup என்பதோடு ஒருபோதும் beaucoup de photo என்று சேர்க்கக்கூடாது. beaucoup de photo என்று தான் கூற வேண்டும். நான் அவற்றை ஒரு பொழுதும் பார்ப்பதில்லை. உதாரணமாக, என்னுடைய ஃபோனில் நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கின்றன, நான் ஒரு பொழுதும் அவற்றை பார்ப்பதில்லை. இதற்கு je ne les regarde jamais. Je ne les regarde jamais. Je ne les regarde, நான் அவைகளை பார்ப்பதில்லை. jamais என்றால் ஒரு பொழுதும். இங்கு லே என்பது அவைகளை, அதாவது ஃபோட்டோக்களை குறிக்கும். அடுத்ததாக, யாரும் உங்களிடம் டெலிஃபோன் நம்பர் கேட்கும் பொழுது நீங்கள் அதனை கொடுத்து இதுதான் என்னுடைய நம்பர் என்று கொடுப்போம் அல்லவா? இதற்கு voilà mon numéro. voilà mon numéro. உங்களுடைய நண்பரோடு கதைக்கும் பொழுது அவர் ஏதாவது பார்த்து கொண்டிருந்தால் நானும் பார்க்க முடியுமா என்று கேட்பதற்கு je peux regarder. je peux regarder. அடுத்து, நாம் ஃபோன் சார்ஜரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன தேடுகிறாய் என்று யாரும் கேட்டால் நான் ஃபோன் சார்ஜரை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுவதற்கு je cherche mon chargeur. je cherche mon chargeur. நீங்கள் மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள் என்று கூறுவதற்கு vous êtes si gentil. vous êtes si gentil. இங்கு si என்பது மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு பாவிக்கின்றோம். நீங்கள் யாரை அன்பானவராக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்களோ அவர் ஆணாக இருந்தால் gentil என்றும், பெண்ணாக இருந்தால் gentil என்றும் கூற வேண்டும். உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் யாரும் உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பதற்கு merci pour votre aide. merci pour votre aide. merci pour votre aide. நாள் முழுவதும் என்று கூறுவதற்கு toute la journée. toute la journée. உதாரணமாக, நான் நாள் முழுவதும் தூங்கினேன் என்று கூறுவதற்கு j'ai dormi toute la journée. j'ai dormi toute la journée. உங்களுக்காக யாரும் காத்திருந்தால் காத்திருந்ததற்கு நன்றி என்று கூறுவதற்கு merci d'avoir attendu. merci d'avoir attendu. உங்களுடைய நெருக்கமானவர்கள் அல்லது நண்பர்கள் யாரும் தலைமுடி வெட்டியிருந்தால் அதை பார்த்து இந்த தலைமுடி வெட்டு நன்றாக இருக்கின்றது, அழகாக இருக்கிறது என்று கூறுவதற்கு cette coiffure est jolie. cette coiffure est jolie.
ஒரு இடத்திற்கு கொஞ்சம் தாமதமாக செல்லும் பொழுது மன்னிக்கவும் நான் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கு désolé je suis un peu en retard. Désolé je suis un peu en retard. Désolé je suis un peu en retard. குழந்தைகள் வெளியில் சென்று விளையாட கேட்கும் பொழுது வெளியில் குளிராக இருக்கிறது என்று சொல்வதற்கு il fait froid dehors. Il fait froid dehors. நாம் கதைக்கும் பொழுது ஏதாவது தவறு விட்டிருந்தால் எல்லாம் என்னுடைய தவறுதான் என்று கூறுவோம் அல்லவா? இதனை c'était tous mes fautes. C'était tous mes fautes. Mes fautes என்னுடைய தவறுகள். யாரும் உங்களிடம் இது என்னுடைய தவறுதான் என்று கூறும் பொழுது நீங்கள் அதற்கு இல்லை இது உங்களுடைய தவறில்லை என்று கூறுவதற்கு non ce n'est pas de votre faute. Non c'est pas de votre faute. அடுத்து நீ வங்கிக்கு போகிறாயா என்று கேட்பதற்கு tu vas à la banque. Tu vas à la banque. இங்கு போதல் aller என்ற வினைச்சொல் நீ என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது tu vas vas என்று வரும். Tu vas à la banque. மழை பெய்ய தொடங்குகிறது என்று கூறுவதற்கு il commence à pleuvoir. Il commence à pleuvoir. நீங்கள் யாரிடமும் இன்று செவ்வாய்க்கிழமையா என்று கேட்பதற்கு aujourd'hui c'est mardi. Aujourd'hui c'est mardi. அடுத்து நீ பிஸியாக இருக்கிறாயா என்று கேட்பதற்கு es-tu occupé. Es-tu occupé அல்லது t'es occupé. அதாவது tu es occupé என்று கேட்பதை வேகமாக கதைக்கும் பொழுது t'es occupé என்று கேட்பார்கள். அடுத்து என்னை செய்து முடிக்க விடுங்கள் என்று கூறுவதற்கு laissez-moi terminer. Laissez-moi terminer. இதுவே என்னை செய்து முடிக்க விடு என்று கூறினால் laisse-moi terminer. Laisse-moi terminer. அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை நான் கேட்கிறேன் என்று கூறுவதற்கு j'écoute une chanson qui me plaît beaucoup. J'écoute une chanson qui me plaît beaucoup. Écoute une chanson நான் ஒரு பாடலை கேட்கிறேன் qui me plaît beaucoup எனக்கு மிகவும் பிடித்த. இதனை 2 வசனங்களாக பிரிக்க முடியும். j'écoute une chanson, elle me plaît beaucoup. இந்த 2 வசனங்களையும் இணைப்பதற்காக qui என்ற இணைப்பு பிரதிபெயர் சொல்லை பயன்படுத்தி j'écoute une chanson qui me plaît beaucoup என்று கூற முடியும். இந்த இணைப்பு பிரதிபெயர் சொல் தொடர்பான பாடத்தை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றேன். ஆர்வம் உள்ளவர்கள் சென்று பாருங்கள். அடுத்து உங்களுடைய நண்பர்களிடம் அல்லது நெருங்கியவர்களிடம் விடுமுறை காலத்திற்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்பதற்கு qu'est-ce que tu vas faire pendant tes vacances. Qu'est-ce que tu vas faire நீ என்ன செய்ய போகிறாய் pendant tes vacances உன்னுடைய விடுமுறையின் பொழுது. Qu'est-ce que tu vas faire pendant tes vacances. உன்னுடைய விடுமுறைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று உங்களை யாரும் கேட்டால் இன்னும் தெரியாது ஆனால் நான் நம்புகிறேன்
என்னுடைய சகோதரன் வீட்டிற்கு செல்வேன் என்று. இதனை கூறுவதற்கு je ne sais pas encore, mais je crois que je vais aller chez mon frère. Je ne sais pas encore. இன்னும் தெரியாது. mais ஆனால் je crois que நான் நம்புகிறேன் என்று je vais aller chez mon frère. நான் என்னுடைய சகோதரன் வீட்டிற்கு செல்வேன் என்று. இதை வேகமாக கதைக்கும் பொழுது je sais pas encore, mais je crois que je vais aller chez mon frère. அடுத்து நான் வார இறுதி முழுவதும் வேலை செய்கிறேன், நான் ஓய்வு எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று கூறுவதற்கு je travaille tout le week-end, je ne vais pas me reposer. Je travaille tout le week-end. வார இறுதி முழுதும் நான் வேலை செய்கிறேன். je ne vais pas me reposer. நான் ஓய்வு எடுத்துக்கொள்ள போவதில்லை. je travaille tout le week-end. je vais pas me reposer. மற்றவர்களுடன் கதைக்கும் பொழுது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் தாமதமாக எழுந்திருப்பேன் என்று கூறுவதற்கு souvent les dimanches je me lève trop tard. souvent பெரும்பாலும் les dimanches இங்கு எல்லா அதாவது பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமைகளில் என்று குறிப்பிடுவதற்காக les dimanches என்று சொல்ல வேண்டும். les dimanches je me lève trop tard. trop tard தாமதமாக நான் எழுந்திருப்பேன். souvent les dimanches je me lève trop tard. உங்களை யாரும் வெளியில் செல்ல வருகிறாயா என்று கேட்கும் பொழுது எனக்கு வெளியில் செல்ல விருப்பமில்லை என்று கூறுவதற்கு je n'ai pas envie de sortir. je n'ai pas envie de sortir. j'ai pas envie de sortir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்களை ஓய்வு நேரங்களின் பொழுதோ அல்லது உங்களுடைய வேலையின் பொழுதோ திரும்ப திரும்ப கேட்டு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உரையாடலின் பொழுது பயன்படுத்த உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.